ஸோ தாய் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் டெலிவரி அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறது, அதாவது வெப் ஆப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி கிரியேட் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெக்குயர்மெண்ட் பேஸ்டு ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஸோ நான் எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஒரு ரெக்குயர்மெண்ட் சொல்லிட்டு வச்சுருக்கேன். அதாவது இந்த ரெக்குயர்மெண்ட் படி தான் பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் டெலிவரி ஆப்பை நம்ம க்ரியேட் பண்ணோம், இந்த வெப் ஆப்பை. ஓகேங்களா? ஸோ நம்மளாம் ஒரு ஓன் டிசைனில் பண்ண முடியாது. அண்ட் இது போக நிறையா இருக்குது. நான் சொல்கிறேன் ஒன்று அப்படியே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எப்போயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு அசஸ்மெண்ட்டு பண்ணுறீங்க, உங்களை ஒரு அப்ளிகேஷனோ இல்லை ஒரு வெப்சைட்டோ பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கும் அந்த கிளைண்ட் சைட்லேருந்து. ஓகேங்களா? அந்த ரெக்குயர்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேங்களா? இப்போதான்த்துக்கு நீங்கள் ஒரு இன்டர்வியூ போடுறீங்க அப்படின்னா அங்கே ஒரு வெப்சைட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு ரெக்குயர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ சம்திங் அது வேர்ட் டாக்குமெண்ட்டில் இருக்கலாம், இல்லை நார்மல் நோட் பேடு, இல்லை பிடிஎஃப்பில் இருக்கலாம். ஸோ அந்த ரெக்குயர்மெண்ட்டை நல்லா படிங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு என்ன நீட் இருக்குது, ஸோ எப்படிலாம் பண்ணணும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிலே உங்களுக்கு மோஸ்ட்லி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே இந்த அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா இமேஜஸ் இருக்குது, அதனால் ஓரளவு ஐடியா கிடச்சிரும். ஸோ சில இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க, வெறும் ஃபுல்லாக டெக்ஸ்ட்டாக மட்டும் இருக்கும். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் அதை நல்லா ரீட் பண்ணணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, என்ன லாங்குவேஜஸில் இதை பண்ண சொல்லியிருக்காங்க, ஸோ இதெல்லாம் ரீட் பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணிடலாம். ஓகேங்களா? அண்டு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் அந்த ரீட் பண்ண உங்களுக்கு ஒரு ஐடியா க்ரியேட் ஆகும். அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னு. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். இது ஒரு அசஸ்மெண்ட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா கிளைண்ட் சைடு. என்ன டெவலப்மெண்ட் டூல்ஸ் லாங்குவேஜஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா jQuery, JMobile, JavaScript, HTML5 அண்ட் CSS. ஓகேங்களா? இதுதான். ஓகே, டாஸ்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வருது, சம்திங் நீங்கள் ஒரு அசஸ்மெண்ட் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க கொடுத்துருப்பாங்க. இதை ஃபாலோ பண்ணி தான் அவங்களோட இதுவே இருக்கணும். நீங்களாக ஒரு ஓன் இதுக்கு பண்ணுற மாதிரி இருக்காது எப்போவுமே. அப்படி இருந்துச்சா நீங்களாம் அது ஓனாக உங்களுடைய இதை பொறுத்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு பிடிச்ச இதெல்லாம் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும் மோஸ்ட்லி. பாருங்கள், நம்ம கிளைண்ட் சைடு ஒரு மொபைல் வெப் ஆப் க்ரியேட் பண்ணுறோம். நேம் கிஃப்ட் டெலிவரி ஆப். ஓகேங்களா? ஸோ இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ நான் பண்ண போகிற இதில் பார்ஷியலி கோடு இருக்கும். அது பார்த்திங்கன்னா கோட்ஸ் பாதி கோட்ஸ் அப்ளை பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அந்த கோடை ஆல்டர் பண்ணோம். ஆல்டர் பண்ணுறது மீன்ஸ் ஒரு சில இடத்துலலாம் கோடு எழுதியிருக்க மாட்டாங்க. அதில் கோடை ஆட் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுதான் மேட்ரு. ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்படியும் இருக்கும். ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா கோடு பார்ஷியலாக பண்ண கோடு இருக்கும், அதை நம்ம கண்டினியூ பண்ணி எடுக்கணும். ஸோ இதெல்லாம் நான் உள்ள டிப்ஸு கொடுக்குறேன் எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் ஃபஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணவே உங்களுக்கே ஐடியா கிடச்சிரும். ஓகேங்களா? அதான் இங்கே மேட்ரு. நீங்கள் பாருங்கள், HTML5, CSS, JavaScript, jQuery. ஸோ ஆக்சுவலாக சொல்ல போனீங்கன்னா இந்த jQuery மொபைலு, JavaScript, ஸோ இதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஓகேங்களா? ஆனால் நான் அந்த இதை நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். நான் எப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது பார்ஷியலி கோல்டு கிஃப்ட் டெலிவரி ஆப் வெர்ஷன் 1. நம்ம ஆப் வெர்ஷன் 2 பண்ண போகிறோம். ஸோ இது இந்த மாதிரி தான் இருக்கும். அவுட்லுக் ஓவர்வியூ மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இமெயில் பாஸ்வேர்டு இது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டு லாகின் மாதிரி வச்சுருக்காங்க, க்ரியேட் பண்ணியிருக்காங்க போல். ஸோ அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாகின், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட்.
இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி தான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா, இதுதான் மெயினான விஷயமே இதில். ஓகே, ஸ்க்ரீன்ஸ் வருது. இங்கே வந்து பாருங்கள், இது வந்து அப்ளிகேஷனு செலக்ட் பேஜ். இதில் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணோன்னே இங்கே வந்து ஆர்டர் நம்பரு, கஸ்டமரு, ஐட்டமு, ப்ரைஸு, ரிசப்ஷனு, ஃபோன் நம்பர், டிஸ்பேச் டேட்டெலாம் வரணும். ஓகே, இங்கே வந்து பாருங்கள் சம் லிமிட்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா, யூசர் கேனாட் செலக்ட் மல்டிபிள் கிஃப்ட் ஐட்டம்ஸ் பிளேசிங் ஆர்டர் ஆஃப் டெலிவரி. அதாவது யூசர் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்புளான கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் நாட் அலவுட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் இருக்கும். அது ரெக்குயர்மெண்ட் பேஸ்டு ப்ராஜெக்டாக இருந்துச்சுன்னா அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, மோஸ்ட்லி. Another user has visited this app recently, the current browser. New user can visit the pages that has been visited previous using browser. Backward button வச்சு without லாகின் பண்ணாமல் பேக்வேர்டு பட்டனை வச்சு வர மாதிரி. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பாருங்கள், இங்கே தான் நம்மளுடைய அசஸ்மெண்ட்டே ஸ்டார்ட் ஆகுது. அந்த டாஸ்கோட இதுவே என்னென்னா, ஹோம் பேஜ் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த லிங்க்ஸ் நேம் பாஸ்ட் ஆர்டர், டெலிட் ஆர்டர், இந்த மாதிரி. ஓகே, அண்ட் வந்து சைன் அப் பேஜ் வைக்கணும். சைன் அப் பேஜ் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணணும் நம்ம. ஓகேங்களா, அண்ட் வந்து ஆர்டர் லிஸ்ட் பேஜ் வைக்கணும். டெலிட் கன்ஃபர்மேஷன் பேஜ். ஓகே, இப்போ நான் சொல்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் இது பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இதெல்லாம் ஒன்றுமே புரியலை அப்படின்னா டேக்ஸ் டைம். ஓகேங்களா, பட் எனக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணுற ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடுவாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 days வந்து இதை எடுத்துக்கிட்டேன் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, அதான் அதை வந்து நான் இப்போ ஒரே வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஓகேங்களா, அண்ட் வந்து நான் சொல்கிறது வந்து ஈஸின்னு மட்டும் நினைக்காதீங்க, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட் பேஸ்டு பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அந்த பார்ஷியலி இந்த கோட் ஃபைல் இருக்குல்ல, அதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுதான் அந்த பார்ஷியலி கோட் ஃபைலு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் பார்ஷியலி கோட் ஃபைலு. ஓகேங்களா, இங்கே வந்து பாருங்கள் இந்த மாதிரி விட்டுருக்காங்களா, இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம தான் கோட் அடித்து இதை ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்போ தான் ஒரு கம்ப்ளீட் ஃபுல்லாக வந்து அந்த கிஃப்ட் டெலிவரி வெப் ஆப்பை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி. ஓகே, ஒரு நிமிஷம். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓவர் வியூ மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹோம் பேஜு, செலக்ட் பேஜ். ஓகேங்களா, அந்த உள்ள கிஃப்ட்ஸ் ஐட்டம்ஸை செலக்ட் பண்ணுறது, ஆர்டர் பேஜு, ஆல்ரெடி சொன்ன மாதிரி கன்ஃபார்ம் ஆர்டர் பேஜு. ஸோ இதெல்லாம் தனியாக. அண்டு வந்து பாருங்கள் அந்த கோடுமே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கணும். நீங்கள் வந்து வேறு மாதிரி ஸ்ட்ரக்சர் எழுதக்கூடாது. அதுவுமே இங்கே பாருங்கள். ஸோ த ஃபார்ம் கண்டெய்ன்ஸ் டு இன்புட், இந்த மாதிரி பார்த்தீங்களா. அதாவது இன்புட்டில் வந்து இமெயிலு வாங்குகிறோம், அடுத்து பாஸ்வேர்டு, லாகின் பட்டனு. இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து எங்கே ஹோம் பேஜ் அதோட அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், செலக்ட் பேஜில் எப்படி இருக்கணும் அந்த கோடு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அப்புறம் லோக்கல் ஸ்டோரேஜில் அந்த இது வாங்குவோம், ஃபுல் ஆர்டர் பேஜு. ஸோ இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட்டை வந்து ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நீங்கள் அடுத்து ஆரம்பிக்கணும். ஓகேங்களா, அண்ட் நீங்கள் இதை பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பார்ஷியலான கோடு. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா, இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஐடியா தரேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கோடை வந்து பார்க்கணும். கோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியலாக கோடு இருக்கா. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, சாட் ஜிபிடி லைக்ஸ் எனிதிங், ஏதாவது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சர்ச் பண்ணணும்.
சர்ச் பண்ணுறது மீன்ஸ் எப்படி வந்து இங்கே பட்டன் வச்சா அங்கே கிளிக் ஆகும். இப்போ இந்த இடத்துல ஒரு பேஜ் வர சொல்லியிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சைன் அப் பேஜ் வந்து இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள். சைன் அப் பேஜ் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இந்த பேஜை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு ரஃபாக ஒரு இது மாதிரி போடணும் ஓகேங்களா. நீங்கள் யூஸ் பண்ணுறத விட நீங்கள் தான் ஓனாக ட்ரை பண்ண பார்க்கணும். நீங்கள் அதை ஹெல்ப்புக்கு வச்சுக்கலாம். பட் வந்து இந்த மாதிரி இது எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு நீங்களாக ஒரு ரஃபாக போடணும். போட்டு ஒவ்வொரு இதாக நீங்கள் பண்ணணும். பண்ணி டேக்ஸ் எடுக்கணும். டேக்ஸ் மீன்ஸ் இப்போ நான்லாம் வந்து எப்படி எடுப்பேன்னா ஒரே டேக்கில் இதை வந்து முடிக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியலாக இவங்க கொடுத்துருக்க மாதிரி நான் ஒரு இது வச்சுப்பேன். அதுக்கப்புறம் நான் அதில் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணேன், சைன்அப்னா சைன்அப் மட்டுமே பண்ணிவிட்டு அதை ஒரு டேக் அடுத்து. ஸோ இந்த மாதிரி ஆன்கோயிங் ப்ராசஸ் 2 இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் வந்து எடுக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து அப்டேட் ஹோம் பேஜாக அந்த மாதிரி ஒவ்வொரு டேக்காக நீங்கள் வந்து இதே நேம் வச்சுக்கலாம். ஆர்டர் லிஸ்ட் பண்ணோன்னா ஆர்டர் லிஸ்ட்டுக்கு ஒரு டேக் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மொத்த இதையும் ஒரே இதில் ஆட் பண்ணும்போது அது வந்து கரெக்டாக வரும் ஓகேங்களா. அப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம கரெக்டாக இப்போ வந்து இந்த இடத்துல வந்து மாற்ற சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இடத்த மட்டும் கரெக்டாக மாற்றிடலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் அதை ஃபைன் பண்ணி உங்களுக்கு ஒரு சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணி எடுத்து அந்த கோடை அங்கே ஆட் பண்ணி நீங்கள் பண்ண தெரிஞ்சுருக்கணும் ஓகேங்களா. ஸோ இதான் இந்த இதை வந்து எப்படி இது பண்ணோம்னா நீங்கள் ரீட் பண்ணுறது மூலயமாவே நீங்கள் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ இப்படி தான் பண்ண போகிறோம், இப்படி பண்ணால் அப்படி வரும், இந்த பட்டனை கிளிக் பண்ணால் அங்கே லாக் ஆகும் அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த ரெக்குயர்மெண்ட் இல்லை அப்படின்னா நம்ம ஓன்னாக நம்ம வந்து பண்ணிடலாம். பட் இப்போ வந்து ரெக்குயர்மெண்ட் வச்சு பண்ணுறதுனால இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது தெரியும் ஓகேங்களா. ஆர்டர் லிஸ்ட் பேஜில் இந்த மாதிரி வரணும், டெலிட் கன்ஃபார்ம் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. இங்கே வந்து பாருங்கள் சைன் அப் வந்து எதுவுமே இல்லை ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் ஆர்டர் லிஸ்ட் பேஜ்லேயும் ஒன்றுமே இல்லை, டெலிட் கன்ஃபார்மேஷன் பேஜ் இதுலேயும் எதுவுமே இல்லை ஓகேங்களா. இது வந்து நான் இண்டெக்ஸை மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஜேஎஸ் இருக்குது ஓகேங்களா. index.jsல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வந்து இதுவும் பார்ஷியலான கோடு பார்த்தீங்கன்னாலும் தெரியும், ஒரு அளவு தான் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த jQuery ஓகேங்களா. ஸோ இதை பற்றியும் எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி தெரியாத இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டூல்ஸ் ஏஐ டூல்ஸை வந்து சாட்ஜிபிடியோ இல்லை அதர் கூகுளில் இருந்தோ நீங்கள் எடுத்து போட்டு இல்லை வீடியோஸ் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இவனுங்க jQuery மொபைலுக்குன்னு சிஎஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது ஓகேங்களா விஷயங்கள். இப்போ இமேஜில் போனோம்னா ஸோ அதோட இமேஜஸ் எல்லாமே இங்கே இருக்குது, அதனால் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. அதே மாதிரி சிஎஸ்எஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், லாகினுக்கு இருக்குது, கிஃப்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்குது, மேலே ஃபுல்லாக பாடி ஃபூட்டர் அவ்வளோதான் இருக்குது ஓகேங்களா. நான் வந்து இதை நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ கோ லைவில் கொடுத்து ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஓகேவா. இப்போ நான் சைன்அப் கொடுக்குறேன், வராது. ஏன்னா சைன்அப் நம்ம எழுதவே இல்லை ஓகேங்களா. லாகினுக்கு எழுதியிருக்கு, ஆனால் வந்து இந்த இது கேட்குது இமெயில் ஐடி பாஸ்வேர்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை போட்டு உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் லாகின் ஆகுது பார்த்தீங்களா. ஆர்டரி கிஃப்ட் ஐட்டம், வெறும் ஆர்டரி கிஃப்ட் ஐட்டம் மட்டும்தான் இருக்குது ஓகேங்களா. இதை நம்ம எப்படி மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹோம் பேஜ் வந்து அப்டேட் பண்ணணும். எப்படின்னா பாஸ்ட் ஆர்டர் வைக்கணும், டெலீட் ஆர்டர் இந்த மாதிரி வைக்கணும். அடுத்த 2 இது இப்போ ஆர்டர் கிஃப்ட் ஐட்டம் போயிட்டு இந்த மாதிரி இருக்கா, இந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு இதுதான் வச்சுருக்காங்க ஓகேங்களா. அண்ட் இது போக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெக்குயர்மெண்ட் உள்ள எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து பார்ஷியலான கோடு ஓகேங்களா. இப்போ நான் வந்து இதை எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் ஓகேங்களா. என்னோடய கோடை வந்து காட்டுறேன். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது வந்து அந்த ரெக்குயர்மெண்ட்டில் கொடுத்த பார்ஷியல் கோடு. இப்போ நான் வந்து காட்டுறேன் நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க.
ஏன்னா வந்து நான் இதை ஃபுல்லாக உட்காந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் வீடியோ வந்து லென்த்தாக போகும். ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி தான் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது வந்து பார்ஷியல் கோடு. இப்போ என்னோடய கோடை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இது வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண கோடு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னோடய கோடு வந்து உங்களுக்கு தேவைப்படுது, நீங்கள் எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் சம்திங் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணது. இங்கே வந்து பாருங்கள், சைன் அப் பேஜ் எழுதியிருக்கேன். ஸோ என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து ஒரு ஃபார்ம் வாங்குகிறேன் போஸ்ட் மெத்தடில். வாங்கிட்டு என்னென்னா இன்புட்டாக வாங்குறேன்னா இமெயிலு, ஓகேங்களா, பாஸ்வேர்டு, ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேமு, அதுக்கப்புறம் வந்து இந்த இதெல்லாம் இந்த கோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சைனப்புக்கு இருக்காது. ஸோ நான் லாகின் பேஜுக்கு அப்புறம் சைனப் பேஜ் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டரை வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு எழுதியிருப்பேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆர்டர் லிஸ்ட் கண்டெய்னரில் எழுதியிருப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லிஸ்ட் பண்ணோன்னா ஃபுல்லாக லிஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் டெலீட் ஆர்டரு, அதுக்கப்புறம் டெலீட் கன்ஃபர்மேஷன் பேஜ் கேட்கும், அதாவது டெலீட் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒன்று. இப்போ இந்த மாதிரி அதே மாதிரி நான் சிஎஸ்எஸ் காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்டேட் லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த சூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். அது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னர், ஆர்டர் லிஸ்ட்டு, டன் பட்டனோட அந்த இது எல்லாமே. அது போக வந்து இது வந்து இண்டெக்ஸு. இங்கே வந்து பாருங்கள், ஆர்டர் லிஸ்ட்டு பேஜுக்கு வந்து நான் வந்து இது எழுதியிருக்கேன், ஜேஎஸ் எழுதியிருக்கேன். ஆர்டர் நம்பர், கஸ்டமர் நம்பர், கஸ்டமர் ஐட்டம். ஸோ இந்த மாதிரி தெரியாத இடத்துல வந்து நீங்கள் வந்து நெட்டை ரெஃபர் பண்ணியோ இல்லை வந்து சாட்ஜிபிடி இல்லை சம்திங் ஏதாவது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எழுதிக்கலாம். டெலீஷன் ஃபார் ஆர்டர், அதாவது ஆர்டர் டெலீட் பண்ணுறதுக்கு வந்து கோடு தான். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இது வந்து லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்கும். அந்த ரெக்குயர்மெண்ட்டில் நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே வந்து பாருங்கள், வெறும் சைன்அப் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது என்னென்னா, இப்போ நியூவாக ஒரு யூசர் வந்து க்ரியேட் ஆகிறாரு அப்படின்னா அதோட வேலிடேட் பண்ணணும். அதே மாதிரி பார்ஷியல் கோடில் வந்து டிஃபால்ட் யூசர் வந்து அக்கௌண்ட் சேவ் டீட்டெயில்ஸ் ஆஃப் லோக்கல் ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸில் இருக்கும். இப்போ நியூ யூசர் ஆகும்போது என்ன ஆகுமா, அதுவும் வந்து அந்த லோக்கல் ஸ்டோரேஜில் ஆல் யூசர்ஸ் அந்த இதில் வந்து ஸ்டோர் ஆகிற மாதிரி வைக்கணும். ஸோ இதுதான் நார்மலாக அதுலேயும் வந்து ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ஆர்டர் லிஸ்ட் பேஜில் பார்ஷியலி கோடில் வந்து லோக்கல் ஸ்டோரேஜில் இன்ஃபோ இதாகுது, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்பார்ட் ஃப்ரம் ஆல் ஆர்டர்ஸ் சேவ்டு இன் அனதர் லோக்கல் ஸ்டோரேஜ் ஆல் ஆர்டர்ஸ் டு சேவ் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடில் தான் இது நீங்கள் எழுதணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, நான் கோடை காட்டுறேன். ஓகே, இப்போ இதுதான் நான் ஃபுல்லாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் வந்து என்னோடய கோடை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி நீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நான் என்னோடய கோடை வந்து நான் ரன் பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓப்பன் ஆயிடுச்சா. காப்பி பண்ணி போடலாம்னு நினைக்கிறேன். லாகின் ஆகிருக்கு. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் ஒன்று தான் இருந்துச்சு பார்ஷியலி கோடில். நான் வந்து அதே மாதிரி வச்சுட்டேன் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த சம்திங் ஃபோன் நம்பர், அட்ரஸ், பின்கோடு, கன்ஃபர்மேஷன், கிளியரு, வேரியஸ் கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு இந்த இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தோன்னா ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். இந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
நான் இன்ஸ்பெக்ட் பண்ணி காட்டுறேன். இதெல்லாம் அப்ளிகேஷன் லோக்கல் ஸ்டோரேஜில் இங்கே வந்து பாருங்கள், எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கு பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? ஓகே, அந்த இதில் கேட்டது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் யூசர் மட்டும் தானே வச்சுருந்தோம். இப்போ என்னோடய கோடில் வந்து நார்மல் யார் வேணாலும் உள்ளே போகலாம். இப்போ வந்து பாருங்கள், ஓகே ஓகே லாகின் ஃபெயில்டு. எஸ் ஃபெயில்டு. ஏன் அப்படின்னா நம்ம சைன்அப் பண்ணலை, ஓகேங்களா? அதனால் சைன்அப் பண்ணால் தான் நம்ம போவோம். சரி, நம்ம பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு தான் பார்ப்போம். ஓகே, சைன்அப் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சா? இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, லாகின் ஆயிடுச்சா? இப்போ ஒரு கிஃப்டை வந்து ஆர்டர் பண்ணோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ளவர் கொடுப்போம், ரோஸ் ரோஸ். இப்போ டேட்டு, ஓகே, இங்கேருந்து பாருங்கள் ஆர்டர் லிஸ்ட்டில் இருக்குது. அதில் சொன்ன மாதிரியே நம்ம பண்ணியாச்சு. ஆர்டர் லிஸ்ட் ஆகுதா? ஓகே, இப்போ டன். இப்போ டெலீட் ஆர்டரில் போய் டெலீட் ஆர்டர் கொடுத்தா ஆகணும், அதான் அவங்க கேட்டது. பார்த்தீங்கன்னா அது தெரியும். இங்கே டன் கொடுத்தோன்னா அது ஃபுல்லாக டெலீட் ஆயிரும். ஆமாம், ஓகே டன். இப்போ பாஸ்ட் ஆர்டரில் போய் பார்த்தோம்னா நோ ஆர்டர்ஸ் ஃபவுண்டுன்னு காமிக்கணும். ஓகே, இங்கே ஹோம் பேஜ் இங்கே பார்த்தீங்கன்னா அது தெரியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதை மிஸ் பண்ணால் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மிக விரைவில் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். டாட்டா.